ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். என்ன கேட்டுச்சான்? மாமா முதல்ல கதை நிறுத்துங்க. ஏன் நல்லா இல்லையா? அங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி கண்ணையாவது திறந்து வச்சிருந்தாரு தாத்தா. நீங்க சொன்ன கதையில கண்ணையே மூடிட்டாரு. என்ன மாமா இது? என்ன சித்தி, பாட்டிக்கு போன் பண்ணி பேசுனீங்களா இல்லையா? எங்க இருக்காங்களா? நைட்ல இருந்தே அப்பா இப்படிதான் இருக்காராம். அதனாலதான் அம்மா அப்பாவோட மன வருத்தம் போகணும்னு கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். போட்டி வைக்கிறேன்னு ஆரம்பிச்சு கடைசியில இவ்ளோ சீரியஸா போய் முடிஞ்சிருச்சு பொம்மி. போட்டியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். தாத்தா படுற வேதனைய பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தம் போடாத. தாத்தாவை சிரிக்க வைக்க நான் போட்ட வேஷம் எப்படி இருக்கு? சூப்பர். இதே வார்த்தைய தாத்தா வாயால சொல்ல வச்சு அவர் சிரிக்க வைக்கிறேன் பாரு. டார்லிங் தேவா, எப்படி இருக்கீங்க? என்ன தேவா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க இப்படி என்ன பார்க்காம இருந்தா அது நல்லா இருக்கா? சொல்லுங்க தேவா. யாரா இருக்கும்? சின்ன வயசுல நாம எப்படியெல்லாம் விளையாடி இருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சமையல் விளையாட்டு, கல்யாண விளையாட்டு, இதெல்லாம் விளையாடி இருக்கோம். அப்புறம் நம்ம 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி விளையாடி இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் திடீர்னு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அந்த சமயத்துல நீ ஏன் என் கூட விளையாட வர்றதில்லன்னு என்கிட்ட கேக்குறதுக்காக நடுராத்திரியில பைப்ப பிடிச்சு ஏறி மொட்டை மாடியில இருக்கிற என் ரூமுக்கு என்ன பார்க்க வந்துட்டீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட இது புது கதையா? ஏற்கனவே இந்த கதையத்தான் நான் ஓட்டி காட்டிட்டேனே, மறுபடியும். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற டென்ட்டுக்கு போயிருக்கோம். அங்க முறுக்கு, கமர்கட்டை எல்லாம் காக்கா கடி கடிச்சு ஆளுக்கு பாதியா சாப்பிட்டிருக்கோம். ஞாபகம் இல்லையா? ஏன் அமைதியா இருக்கீங்க தேவ்? சொல்லுங்க டார்லிங் தேவ், சொல்லுங்க. தேவ், டார்லிங் தேவ். தாத்தா, இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது. சிரிங்க தாத்தா, பேசுங்க தாத்தா. நீங்களாம் சிரிச்சு என்ன பண்றது? சிரிக்க வேண்டிய தாத்தா சிரிக்க மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்கல்ல. உங்க மௌன விரதத்தை இதோட முடிச்சிருங்க தாத்தா. இங்க பாருங்கப்பா, இனிமே நாங்க எந்த போட்டியிலையும் தலையிட மாட்டோம். மீதி இருக்கிற எல்லா போட்டியும் நடத்த போறதும் நீங்க தான், தீர்ப்பு சொல்ல போறதும் நீங்க தான்.
போட்டியை நடத்துங்கப்பா. சரிடா. நீங்க எல்லாருமே என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு காட்டினீங்க. ஒரு வியாபாரத்துக்கு முக்கியமானது அதை செய்யறது, வியாபாரம் பண்றதுன்னு அது எல்லாமே தாண்டி நாம செஞ்ச பொருளுக்கு விளம்பரம் பண்ணி அதை கொண்டு போய் வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கான விளம்பர படத்தை எடுக்கணும். அதோட கான்செப்ட வெளியில எல்லாம் வாங்க கூடாது. நீங்களே யோசிச்சு நம்ம வீட்லயே அதை படமாக்கி அதை விளம்பர படமா தயார் பண்ணி எனக்கு காட்டணும். என்னடா பண்ற தாத்தா? என்னோட விளம்பர படத்துல ரிஹர்சல் ஒருத்தன் பயங்கர கோவத்துல இருக்கான் தாத்தா. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். அவனுக்கு நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ கொடுத்த உடனே எப்படி சாந்தமாவரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் தாத்தா இந்த ஆடு. அதுக்கான ரிஹர்சல் தான் தாத்தா இது. பாருப்பா, சொல்லுங்க. இப்படி கண்ணுல பாக்குறதெல்லாம் உடைச்சேன்னா வீட்டுக்குள்ள எதுவுமே மிஞ்சாது. வேற ஏதாவது கான்செப்ட் பண்றியா? சரி தாத்தா, யோசிக்கிறேன். முதல்ல டிவிய வைப்பா. இது ரொம்ப நல்ல டிவி, ரொம்ப நாளா நம்ம வீட்டுல இருக்கு. ஓ, நான் கூட புது டிவியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை டிவி தப்பிச்சது. உடைக்காம ஒரு கான்செப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? எதையாவது கிழிக்கலாமா? சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம் தாத்தா. Here we go. கழட்டு, மொத்த நகையும் கழட்டு, சீக்கிரம் சீக்கிரம் கழட்டு. குடு குடு, அந்த பைய எடு 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 எடு, இந்தாங்க. குடு. என்னது இது? என்னன்னு அதை கேக்குறாங்க. எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்க. ஆஹா, ஸ்வீட்டு. எடுக்காதீங்கன்னு சொல்றேன்ல. ஆஹா, எடுக்காதன்னு சொன்னா அதை சாப்பிட வேற சரியா நீ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடி பாவி, நகையெல்லாம் கழட்ட சொல்லும் போதெல்லாம் அமைதியா கழட்டி கொடுத்துட்டு இத்தனோடு ஸ்வீட் எடுத்ததுக்கு இப்படி போட்டு அடிக்கிறிய. நீ எடுத்தது வெறும் ஸ்வீட் இல்ல, அஞ்சலி ஸ்வீட். நான் எப்பவும் எதுக்காகவும் அஞ்சலி ஸ்வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தை விட வசதி இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான். குட்ரா குட்ரா குட்ரா. குடுக்குறேன் குடுக்குறேன். அற்புதமான சுவைக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ். Nice, nice. அடுத்தது மம்மி உன்னதாமா? ஆமா தாத்தா. என்னது இது? என்னாச்சு? தாத்தா இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரிப்பா, சிவகாமி லைட் போடு. சரிங்க மாமா. என்னாச்சு சித்தார்த்? ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்றேன். ஷோ, தாத்தா மேல ஒரு காப்பி இருக்கு, நான் எடுத்து வந்துடுறேன். சரியா? சரிப்பா.
என்னாச்சுப்பா சித்தார்த்? வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. தாத்தா நான் ஒண்ணு பண்றேன் தாத்தா. நான் ஏதாச்சும் ஒரு கடையில கொடுத்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சு ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அது எப்படி தாத்தா? போட்டியோட டைமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அத நம்ம எப்ப பாக்குறது? இங்க பாருங்க, இப்ப பார்த்த இந்த 3 ஆட்ல இருந்து எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. அதுதான் கரெக்டா. ஆமா தாத்தா. நான் பார்த்த 3 ஆடுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த 3 ஆடுல பெஸ்ட்னு பார்த்தா அது மனோவோடதுதான். எஸ். ஏய். சூப்பர். தாத்தா தாத்தா அடுத்த போட்டி என்ன தாத்தா? என்னம்மா 2 போட்டியில ஜெயிச்ச உடனே அடுத்து என்ன போட்டின்னு ரொம்ப உற்சாகமா கேக்குற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளை காலையில சொல்றேனே. ஒரு யோசனை இருக்கு, அது இன்னும் முழு வடிவத்துக்கு வரல. சரியா? போட்டியில கலந்துக்கிற 4 பேரும் அவங்க தனித்தனியா அதிரசம் செஞ்சு அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. யாரோட அதிரசம் நல்லா இருக்குங்கிற அவங்க ஆர்டரோட வரீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க. தாத்தா, இது கடைசி போட்டி. இது வரைக்கும் நான் எதுலயுமே ஜெயிக்கல. இதுல ஜெயிச்சும் எதுவுமே நடக்க போறதில்ல. அதனால இந்த போட்டியில நான் பொம்மிக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் தாத்தா. நானும் இந்த போட்டியில கலந்துக்க போறதில்ல மாமா. நான் மனோக்கு ஹெல்ப் பண்றேன் மாமா. அம்மா அது கொடுமா. இந்த குடு குடு குடு. மனு இது அதுல போட்டு. என்னது இது? இனிமே தானே அவங்க எல்லாம் அதிரசம் சாப்பிட்டு கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கே இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. தாத்தா தாத்தா, என்ன தாத்தா தூக்கம் இல்லையா? இல்லப்பா. என்ன தாத்தா, உடம்பு எதுவும் சரியில்லையா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. திடீர்னு ஒரு கெட்ட கனவுப்பா, அதான் தூக்கம் கலைஞ்சு போச்சு. அதான் ஒரு யோசனையிலேயே வந்து நின்னுட்டேன். தாத்தா, விடிய காலை கனவு பளிச்சிருன்னு பயப்படாதீங்க. விடிய காலையில கண்ட கனவு கெட்ட கனவா இருந்து அத வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல தாத்தா. சரி, இப்ப அந்த கனவு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா அது பலிக்காது. தாத்தா சொல்லுங்க தாத்தா. சொல்றேன். சொல்லாம இருக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. பொம்மி தான் இந்த அதிரச போட்டியில ஜெயிச்சு கவர்மெண்ட் லெட்டரோட வரா. இது சம்பந்தமா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தகராறு வந்துருமோன்னு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம பொம்மி இந்த வாரிசு போட்டியில தோத்துருவாளோன்னு பயமா இருக்குப்பா.
என்ன தாத்தா, மீன் குஞ்சு நீச்சல் போட்டியில தோத்துருன்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. நடக்க போறது அதிரச சாம்பிள் கொடுத்து யாரு ஆர்டரை வாங்கிட்டு வர போறாங்கன்ற போட்டி தான். அதிரச செய்யறதுல பொம்மி அடிச்சுக்க உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தாத்தா வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க? அது இல்லப்பா, அது தாத்தா, மனோவால இந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாது. நீங்க போங்க, முதல்ல போய் நிம்மதியா தூங்குங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க தாத்தா. சரிப்பா. பொம்மி, இதுக்குள்ள வை, வா. இதுலயா? இதுக்குள்ள வச்சாதான் பூட்ட முடியும். அப்படியே ஒரு பூட்டு எடுத்து வந்து பூட்டிரு. இப்போ திடீர்னு பூட்டு கேட்டா நான் எங்க போவேன்? சரி வெயி, வச்சுட்டு போய் பூட்டு எடுத்து வா. சரி, நான் போய் பூட்டு தேடி எடுத்துட்டு வரேன். போ. வாங்க வாங்க. அதிரசம் பாக்ஸ் கீழே இருக்கு. ஏதோ ரேக்ல இருக்குன்னு சொன்னாங்க. இதான் வச்சு போடணும் போல இருக்கு. என்ன இவ அங்கிள பார்த்து எந்த அதிர்ச்சியும் இல்லாம வரா? ஒருவேளை அங்கிள் தப்பிச்சிட்டாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எடுத்திருக்கலாம் போல இருக்க. சொதப்பிட்டேன். கையில வச்சிருந்த போன் எங்க? ரூமுக்குள்ளே வச்சிட்டோம் போல. அப்பாடா, என்ன கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. அண்ணி, நீங்க இதுலயும் தோத்துட்டீங்க. எப்படி 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 எப்படி? உங்களுக்கு கையில அடிபட்டு ரத்தம் வந்ததும் உடனே அண்ணன் வாயில விரல வச்சு சூப்பி இருந்தாருன்னா உங்க 2 பேருக்குள்ள இன்டிமசி இருக்குன்னு அர்த்தம். ஆனா அண்ணன் என்ன பண்ணாரு? தண்ணிக்குள்ள உங்க விரல வச்சு அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி எடுத்து விரல வச்சு அமுக்குனாரு. அதனால நீங்க தோத்துட்டீங்க. ஐயோ, நீ என்ன லூசா? நான் தான் கையில அடிபட்ட மாதிரி நடிச்சேன். அப்புறம் எப்படி நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும்? அவரும் எனக்கு அடிப்பட்ட பதட்டத்துல அது பண்றேன் இத பண்றேன்னு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க டாஸ்க்ல தோத்துட்டீங்க. அடுத்த டாஸ்க் வைப்போம், அதுல நீங்க வின் பண்ணணும். சரி. ஆனாலும் அவரு என் மேல ரொம்ப பிரியமா தான் இருக்காரு. அண்ணி, பிரியமா இருக்கிறது வேற, நாங்க நினைக்கிறது வேற.
சரி, நம்ம சமையல் வேலையை பார்க்கலாமா? ம். சார் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பொரியலுக்கு அவரைக்காய வெட்டிட்டு இருக்கேன். அவரைக்காய் பொரியல் வெட்டுறதுக்கு அது ஏதோ போஸ்ட் மாடர்ன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த காலத்துல வெட்டி முடிச்சு நம்ம எப்போ சமையல முடிக்கிறது? இப்படி அவரைக்காய வெட்டுவாங்க? வேற எப்படி வெட்டுவாங்க? அப்படிதான். அட வாங்கப்பா, உட்காருங்க, சாப்பிடலாம். பரவாயில்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க தாத்தா, நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். சரி. தாத்தா, சாப்பாடு எப்படி இருக்கு? இது சபரிமலை சீசன்ல கன்னி சமையல்ல வச்சுக்கலாம். அன்போட எனக்காக செஞ்சது இல்லையா? அற்புதமா இருக்கு ருசி. அப்போ கேக்கு? கேட்கவா வேணும்? பொம்மி கைப்பட்டா எல்லாத்துக்கும் ருசி கூடிடும். தாத்தாக்கு என்ன வை? போதுமா? போதும் போதும். வயிறை விட மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குமா? தாத்தா, காலையில ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி சொன்னீங்களே. பறந்து போயிடுச்சுப்பா, பறந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்ன செய்ய போற? கவலையே படாதீங்க அங்கிள், நான் இத கச்சிதமா முடிச்சிருவேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன தமன்னா, என்னாச்சு? நான் போய் ஒரு விஷயத்தை முடிக்காம வருவேனா? அப்போ அதேதான். பொம்மையோட பாக்ஸ்ல இருந்த அதிரசத்தை எடுத்துட்டு நீ பண்ண அதிரசத்தை அந்த பாக்ஸ்ல அடுக்கி வச்சுட்ட. நம்ம கைக்கு பொம்மை பண்ண அதிரசம் வந்துருச்சு. சூப்பர்ங்க. மனு, கடைசியா நான் விளம்பர போட்டியில அந்த ஆட டெலீட் பண்ணது, அப்புறம் இப்ப இந்த அதிர்ஷ்டத்தை மாத்தினது, இப்படி ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து எல்லாம் உனக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பதிலுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன பண்ணணும் சொல்லுங்க. வாரிசு பதவி உன் கைக்கு வந்ததும் நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ கேட்கணும். புரியுதா? என்னங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இனிமே நீங்க சொல்றதுதான் எல்லாமே. ஓகேவா? அந்த பொம்மைய விட்டு கூடாது. அவளை ஆட்டி படைச்சி இந்த வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. பண்ணிடலாங்க, கண்டிப்பா பண்றோம். சரி, நான் இதை போய் பத்திரமா வைக்கிறேன். எதுக்கு நான் பாக்கணும்? கரெக்டா தான் இருக்கும்னா. அட, கொஞ்சம் பிரிச்சுதான் பாரேன். இவன் எதுக்கு தேவையில்லாம இப்ப இப்படி தலையிடுறான்? அண்ணா, என்னண்ணா, நான் பண்ண அதிரசம் எனக்கு தெரியாதா? பத்திரமா கரெக்டா இருக்குண்ணா. அதான் அத டிராக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தோம்ல. ஒன்னும் இல்லன்னு, இந்த வீட்ல நிறைய திருட்டு பூனை சுத்துது. அதனால
வேம்பு சாரு இத டிரால வச்சு பூட்ட சொன்னாரு. சரி சரி சரி. நானும் பத்திரமா தான் பூட்டி வச்சிருந்தேன். சரி போலாமா? ஜெகதீஷ் வரோம். சரி. மனோ, நீங்க கூட உங்களோட பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதிரசம் பத்திரமா இருக்கான்னு. ராஸ்கல், ஏதோ கேம் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சன்னு புரியலையே. நீ முதல்ல செக் பண்ணி பாரு. பாக்குறேங்க. மனோ, நம்ம பேசினபடி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டல. விடுவனாங்க, நாம அந்த ஒரு சோர்ஸ மட்டும் தானே நம்பி இருக்கோம். கரெக்டா நடக்கும். இங்க பாரு மனோ, அவன் மட்டும் ஏதாவது சொதப்புனானா டோட்டலா சொதப்பிடும் பாத்துக்கோ. ஏங்க, அதனாலதான் நான் பயந்து போய் பணத்தை அட்வான்ஸாவே கொடுத்திருக்கேன். நம்ம பாக்ஸ்ல எல்லாம் பொம்மி பேரோட ஸ்டிக்கரையும், பொம்மி பாக்ஸ்ல எல்லாம் என் பேர் இருக்கிற ஸ்டிக்கரையும் மாத்தி ஒட்ட சொல்லிருக்கேன். அத வீடியோவை எடுத்து நமக்கு அனுப்பவும் சொல்லிருக்கேன். வெரி குட் வெரி குட். இத பாருங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்க போகுது. அப்புறம் எதுக்கு மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு தெரியலையே. தமனா, இது பொது இடம். இங்க வந்து சும்மா ஒம்பழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ வேம்பு சார், அமைதியா இருங்க வேம்பு சார். எங்க கிட்ட திறமை இருக்கு, அதனால நாங்க நம்பிக்கையா பேசுறோம். என் பக்கம் அந்த கடவுளே இருக்காரு, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. வணக்கம். என்ன மனோ, தாத்தாவுக்கு எப்படியும் பொம்மி தான் ஜெயிச்சு வருவாங்கிற ஆசையும் தன்னம்பிக்கையும் இருக்கும். ஆனா நாம ஜெயிச்சிருக்கோங்கிற விஷயத்த இங்கிருந்தே அனௌன்ஸ் பண்றோம். அவங்க கையாலேயே நம்ம 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறோம். பண்றோம். எஸ். நல்ல செய்தியோட வருவாங்க பாருங்க. தாத்தா, அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. அப்பா, மனோ ஜெயிச்சிட்டேன்னு வந்து நின்னுகிட்டு இருக்கா. நீங்க அங்க போகாம நின்னுகிட்டு இருக்கீங்க. வளரு, ஆரத்தி தட்ட சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? போய் ஆரத்தி எடுமா. போங்கப்பா. தாத்தா, அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். நீ யாரோட ரத்தம்டா? ஏன் ரத்தம்டா? ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்தவன். நல்ல வேளை அந்த பொம்மி ஜெயிக்கல. கடைசியா போட்டியில இருந்து விலகி கரெக்டா மனோ பக்கம் சேர்ந்துட்டோம். அது வரைக்கும் நல்லது. தாத்தா, நான் செஞ்ச அதிரசத்தை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க தாத்தா. சொல்ல போனா உங்களை என்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டு நான் அதிரசம் செஞ்சேன் தாத்தா. அதிரசம் அருமையா இருக்குன்னு ஆர்டரை எனக்கு கொடுத்ததும் என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல தாத்தா. என் வெற்றி முழுக்க உங்களை தான் சேரும் தாத்தா. அம்மா வளரு, அப்பா, மனோ ஜெயிச்சுட்டு வந்திருக்காமா, ஆரத்தி எடுமா. சரிப்பா.
உங்க எல்லாரோடையும் வாழ்றதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கலையேன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க தாத்தா. ஆனா அம்மாவுக்கு கிடைக்காத கொடுப்பனை அப்பா மூலமா எனக்கு கிடைச்சது தாத்தா. இந்த கொடுப்பனை இப்போ அம்மாவுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தாத்தா. மா, வாங்கம்மா உள்ள. அப்படிலாம் இல்லம்மா. யார் என்ன ஒதுக்கணுமோ அந்த அன்னலட்சுமியை என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற யாராலையுமே என்னை ஏத்துக்க முடியல. இந்த வீட்டுல நானும் ஒருத்திய வாழணும். நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஊரறிய ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால வாழ முடியாம எத்தனையோ இடங்கள்ல அவமானங்களை சந்திச்சிருக்கேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் என் புள்ள மனோக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. எனக்கு எனக்கு அதுவே போதும். மத்தபடி உங்க விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்குமே நடந்துக்கவும் மாட்டேன். நடந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அம்மா, இன்னைக்கு எல்லாருமே விருப்பப்பட்டுதாம்மா உன்னை இந்த சேர்ல உட்கார வைக்க போறாங்க. என்னோட விருப்பத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாரும் தடை சொல்ல மாட்டாங்கம்மா. வாங்கம்மா, வாம்மா. சாவித்ரி, நீ என் பையங்கிறதுக்காக நீ செய்யற தப்புக்கெல்லாம் என்னால துணை போக முடியாது. இந்த பாரிச பதவியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு தப்பான காரியத்தை பண்ணிருக்க மனோ. அது என்னன்னு நீ ஏன் உன் வாயால சொல்றியா இல்லையா? அம்மா, நீங்க அந்த சேர்ல உட்காருங்கம்மா. பட்டமோ பதவியோ அது நம்ம தகுதியை பார்த்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கணும். அத அபகரிக்க கூடாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மனோ. நீ என்ன ஸ்வீட் செஞ்சு ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லி இருந்தாலும் நான் உன்னை நம்பியிருப்பேன். ஆனா அதிரசத்தை பொம்மையை விட நான் சிறப்பா செஞ்சு இந்த போட்டியில ஜெயிச்சேன் நீ சொன்ன பாத்தியா? அது என்னால சுத்தமா நம்ப முடியல. எவ்வளவு கஷ்டத்திலயும் உன்னை தப்பா வாடுறதுக்கு நான் பழக்கவே இல்லையடா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீயா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, சொல்லுடா, சொல்லுங்கறல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்கம்மா.
உதவும் சிங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனரார் கையில் வேலாய் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரவண பவசரரரரரரர ரிவண பவசரிரிரிரிரிரிரி அக்கா, இந்த வீட்டுக்குள்ள முதலா நான் வாயும் வயிறுமா வந்தப்போ இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே உங்க வாழ்க்கைய நான் தான் கெடுத்தேன்னு நினைச்சு என்ன விரோதியா நினைச்சாங்க. ஆனா நீங்க பெருந்தன்மையோட என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட யாராலையுமே நடந்துக்க முடியாது. ஏன் உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படி பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியாதுக்கா. பெரியவங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்தினால நான் இந்த குடும்பத்தை விட்டு விலகியே போயிட்டேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தெய்வமா வாழ்ந்த இந்த வீட்டுல நான் மறுபடியும் வந்திருக்கேன்க்கா. உங்களோட அன்பு இறக்கம் எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை இந்த மாதிரி எத்தனையோ நல்ல குணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அத்தனை பெருந்தன்மையும் எனக்கு இருக்கா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா உங்க இடத்தை நிரப்புறதுக்கு என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையுமே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.